பிதாவே, அடியேன் வாயில் வரும் வார்த்தைகளை ஆசீர்வதியும் சாமி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸோ பைபிள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோன்னா முக்கிய கதாபாத்திரங்கள், மேஜர் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா, ஒன்று எப்படி முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லைனா எப்படி முன்மாதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏன் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கிறேன். அலெக்சாண்டர் த கிரேட் தெரியுமா எல்லாருக்கும்? பெரிய ஒரு பேரரசர். அவர் அந்த காலத்துலேருந்து பல நாடுகளில் அவரோட சாம்ராஜ்யம் செழித்தவங்க. ஈவன் இந்தியாவில் கூட அவருடைய ராஜ்யம் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு போர் படையில் ஒரு போர் வீரன் இருந்தான். அவன் ரொம்ப கோழையாக இருந்தான், பயந்து பின்னாடி ஓடிடுறது அந்த மாதிரிலாம். அது அவரோட அலெக்சாண்டர் அந்த பேரரசோட காதுக்கு வருது. இந்த மாதிரி அவையை கூட்டிகிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவனை கூப்பிட்டுட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதும் அவன் சொல்கிறான், என் பேர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ஒரே அவமானமாக போயிடுது. உடனே அவர் சொல்கிறாரு, தம்பி இங்கே பாருப்பா, ஒன்று உன் பேரை மாற்றிடு, அப்படி இல்லைன்னா உன் நடத்தையை மாற்றிக்கோ. நீ என் பேரை வச்சுக்கிட்டு இப்படி குழத்தனமாக இருக்குது, எனக்கு அவமானமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அலெக்சாண்டர் ஒரு நார்மலான மனுஷன், ஒரு சாதா மனுஷன். அவருக்கு அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்துவோட பேரை நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ கிறிஸ்துவ என்ன நினைப்பார்? ஒன்று கிறிஸ்தவன்ற பேரை மாற்றிடு, இல்லைனா என்ன மாதிரி நீயும் ஒரு முன்மாதிரியாக இரு அப்படின்னு நினைப்பார். ஸோ அதே தாட்டோடு நம்ம உள்ளே போவோம். எப்படி இப்போ முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயம் பார்த்தோம். பட் எப்படி முன்மாதிரியாக மாறுறோம் அப்படின்றது, அதுக்கு வந்து ஒரு சின்ன கொஷின். பைபிளில் வந்துட்டு மோசேன்ற ஒரு ரொம்ப முக்கிய கதாபாத்திரம், ஒரு முக்கியமான ஒரு நபர். ஆனால் மோசே ஏன் முக்கியமானவராக இருந்தார் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். அதாவது மோசே வந்து ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு. அரண்மனையிலேருந்து ஒரு வனாந்திரத்துக்கு போயிடுறாரு. ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார் ஒரு 40 வருஷத்துக்கு. ஸோ அவர் ஒரு வாழ்க்கையே ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். ஒரு தோற்று போன ஒரு மனிதனாக தான் இருக்கார். அவர் பயந்து ஓடி ஒளிஞ்சி அவர் பிறந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகிறார். ஆனால் அதே இடத்துல ஆரோன் இருக்கார். ஆரோன் இருக்க இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கார். மக்கள் அவர் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க. அவர் நல்லா பேசக்கூடிய ஒரு இன்டர்வியூ ஒரு மாதிரி ஒரு 2 ரெஸ்யூம் வாங்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக மோசஸ் ரெஸ்யூம் தூக்கி போட்டு ஆரோன் தான்ப்பா பெட்டரான ஆள் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளுக்குள்ளாகவும் இருக்கார். ஆனால் கடவுள் ஏன் மோசேவை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு. நம்மளோட பார்வையும் கடவுளோட பார்வையும் எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம எப்பவுமே நினைப்போம், நம்மளோட பார்வை தான் கரெக்டு, இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க, இது தான் கரெக்டாக இருக்கும். பட் கடவுளோட பார்வை எப்போவுமே இந்த பேட்டர்னாகவே பைபிளில் பார்த்தோன்னா கடவுளோட பார்வை மாறி தான் இருக்கும். யார் வரமாட்டாங்க, யார் நம்ம எளியவனாக பார்க்குறோமோ கடவுள் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறார் நிறைய காரியங்களில். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 40 வருஷம் மோசே ஓடி போன வருஷம், அவர் இல்லாத காலகட்டத்தில் அவர் பலவீனமாகலை. ஆக்சுவலி அவர் தாழ்மைப்படுத்தப்பட்டார். அந்த எரியும் முட்செடி அதுக்கிட்ட அந்த கடவுள் அவரோட பேசின அந்த சான்ஸ் கிடைக்குது மோசேக்கு. அப்போ அவர் பேசுகிறது என்னென்னா, கடவுள் வந்து இது நீ பண்ணணும்னு சொல்லும் போது, நான் யார் கடவுளே, நான் மந்தனா உள்ளவனாக இருக்கேனே, அவங்க என்ன நம்புவாங்களா நான் போய் சொன்னேன் அப்படின்னு அவரை தாழ்த்திக்கிட்டு அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் அவர் கேட்குறாரு. அதனால தான் கடவுள் மோசேவை சூஸ் பண்ணுறாரு. இதுவே இப்போ ஆரோனை போய் கேட்டிருந்தாருன்னா, நான் பண்ணுறேன் கடவுளே, ஓகே எனக்கு கொஞ்சம் சில வசனம் தெரியும் நான் பண்ணுறேன்ட்டு அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் போயிருப்பார். இப்போ மோசஸ் போயிருக்காருன்னா அவர் மேலே நம்பிக்கையிலே போல, முற்றிலும் கடவுள் மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சு போகிறார், கடவுளை சார்ந்து போகிறார். ஸோ ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு கடவுள் தான் நம்மளை மாற்றணும். அது மாற்றுறதுக்கு நம்ம இருதயத்தை நம்ம வெறுமைப்படுத்திக்கிட்டு நம்ம கடவுளை மட்டுமே சார்ந்து போகணும். நம்மளோட சொந்த டேலண்ட்டையோ ஸ்கில்லையோ எதையுமே நம்பி போகக்கூடாது. கடவுளுக்காக ஒரு காரியத்தில் இறங்கும் போது நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு கடவுளை மாத்திரமே நம்ம கொண்டிருக்கணும். இது 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கலாம். என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்ற வசனத்தின்படி அவரோட பலத்தை, அவர் கொடுக்குற அந்த பலத்தை மாற்றமே நம்ம நம்பி போகணும். இது ஓகே, இது நீ கதையாக சொல்லிடுறப்பா, இது எங்கன்னா ப்ரூஃப் இருக்குதா? இப்போ ஆரோனும் லீடராக இருந்திருந்தால் அவன் நல்லா லீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு தான் ஒரு சினாரியோ வருது. எங்கன்னா மோசே வந்து அந்த 10 கற்பனை வாங்குறதுக்கு மலையில் ஏறி போகிறாரு. போயிருக்கும் போது மோசே தான் ஆரோன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக நியமிச்சுட்டு போகிறாரு. வந்து பார்க்கும்போது அவங்க விக்கிரங்களை வழிபட்டுட்டு இருக்காங்க. அவர் மனசு உடஞ்சி போய்டுறாரு. ஆனால் இந்த 40 வருஷம் பெரிய ஜானி, 40 வருஷம் முழுசும் மோசே தான் வந்து நடத்திட்டு போகிறாரு. அதுவும் 40 நாளில் போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷமாக நடத்திட்டு போகிறார். ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த மக்கள் வழி தவறி போல மோசையோட லீடர்ஷிப்பில். இதனால தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிற லீடர்ஷிப், கடவுள் செட் பண்ணுற எக்ஸாம்பிள் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து முன்மாதிரியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வார்த்தையில் சொல்கிறத விட ஒரு ஆக்ஷனில் பண்ணி சொல்கிறோன்னா அது எப்பவுமே அதுக்கான ரீச் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து கடவுளை பற்றி சொல்கிறோம் அப்படின்றத விட நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு, வாழ்க்கை முறையை பார்த்துட்டு நம்மளை கடவுளை பின்பற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அடுத்து ஃபோர்ஸ் தேவையில்லை.
இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து இதை சாப்பிடு இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணாது. நம்ம வந்துட்டு நம்ம பண்ணி காமிச்சோன்னா குழந்தைய அப்பா பண்ணுறா அம்மா பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை, நம்ம வாழ்க்கையை பார்த்தே அவங்க வந்து கற்றுக்கலாம். அடுத்து இன்னொரு தாட், ஒருத்தன் கெட்ட வழியில் போயிட்டான், ஒருத்தன் கொலை பண்ணிட்டானோ இல்லை குடிக்கிறவனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவன் குடிகார பையன்டா அப்படின்னு ஒரு பட்டம் சூட்டிட்ட ஒருத்தனை அவன் திரும்ப போயிட்டு அந்த பாவம் செய்கிறது ரொம்ப எளிது அவனுக்கு. அவ்வளோதான், குடிகாரன் சொல்லிட்டல, இதுக்கு மேலே என்ன இருக்குது, குடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி. பட் ஆனால் ஒருத்தனை வந்து இவனை நாங்கள் முன்மாதிரியாக எல்லோரும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தனால் அவ்வளோ ஈஸியாக போய் ஒரு பாவத்தை செஞ்சிட முடியாது. நிறைய பேர் என்னை சுற்றி பார்க்குறாங்க, நிறைய பேர் என்னை நம்பி ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க, நான் போய் இந்த பாவம் செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு சுமையாகட்டும், ஒரு பேர்டன் அவனோட ஷோல்டரில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம மோசமே பார்த்தீங்கன்னா அந்த முச்செடி அந்த வேலை, அவன் கடவுளை மீட் பண்ணுற வேலை, அவனை எக்ஸாம்பிளாக அவனை ஒரு முன்மாதிரியாக மாற்றுற வேலை ஒரு வினாடி தான் கடவுளை அவனை மாற்றுறாரு. ஆனால் அந்த சுமையை அவன் 40 வருஷத்துக்கு மோசஸ் சுமந்து செல்கிறாரு, அந்த வனாந்திரம் ஜேர்னி முழுவதிலும் அவர் சுமந்து செல்கிறார். ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி திங், ஹீ cannot go wrong for even once. ஏன்னா ஒரு தடவை மோசே வழி தவறி போயிட்டார், ஒரு கெட்ட முன்மாதிரியாக இருந்திருந்தாலும் அந்த ஜனம் சிதறிடும். அந்த இஸ்ரேல் தேசமே இப்போ இருந்திருக்காது, தேசமே கடவுள் கூட்டி சென்று வந்திருக்க முடியாது. அதனால் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய பொறுப்பை நம்ம தோளில் ஏற்றிட்டு போகிறோம். அப்படின்றதுனால நம்ம அது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் நம்ம பாவம் செய்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இது ஒரு சபையாகவுமே நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ சபையில் மூத்தவர்கள் இருக்காங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள பார்த்து வளராங்க. இப்போ விமென்ஸ் ஃபெலோஷிப் மென்ஸ் ஃபெலோஷிப்னு இருக்காங்கன்னா வாலிபர்கள் இளைய தம்பதியர் அவங்களாம் வந்து இவங்களை பார்த்து ஒரு முன்மாதிரியாக வளருவாங்க. அதேமாதிரி இந்த ஃபெலோஷிப்ஸை பார்த்து சண்டே கிளாஸில் இருக்கவங்களாம் இப்போ யூத்லாம் பார்த்தா அண்ணா சூப்பராக பண்ணுறாங்க, கடவுளுக்கு எவ்வளோ சேவை செய்கிறாங்க, நம்மளும் செய்யணும்னு ஒரு வாஞ்சையோடு வருவாங்க. இதேமாதிரி ஒரு திருச்சபை முழுவதுமாக வெளியில் இருக்கவங்க கிறிஸ்தவர்களாக பார்த்துட்டு ஓகே கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ அருமையான வாழ்க்கையாக இருக்குது, இவங்க எவ்வளோ அருமையானவர்களாக மனிதர்களாக வாழறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்தோம்னா அவங்களும் நம்மளை பின்பற்றி வருவாங்க. அப்படின்றத நான் மனசில் கொண்டு இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். கடவுள் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபம் செய்து முடித்து வரும். நல்ல தகப்பனே, சாமி அடியன் வாயில் வந்த வார்த்தைகளை நீ ஆஸ்வதித்ததாக நன்றி சாமி. மேற்கொண்டு இந்த வார்த்தைகளை நான் கேட்ட வண்ணமாக செல்லாமல் நாங்கள் இதை வாழ்க்கை மொழியில் நடைமுறைப்படுத்துவதற்கும் இதை பின்பற்றுவதற்கும் உதவி செய்யுங்க. ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க. ஏசாம் நாமத்தில் ஜெபம் கேட்குறேன் பிதாவே, ஆமேன்.